ஹே ஃபோக்ஸ், இந்த பிகேசிஎஸ். ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன் அண்ணாச்சி. இப்போ அந்த டீசர் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, அதாவது 2 நாளைக்கு முன்னாடியே வந்து டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதோட ரியாக்ஷனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ரோஸ்ட் என்னங்க ரோஸ்ட்டு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அண்ணாச்சியோட ஒரு கெரியரில் வந்துட்டு இது வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அவர் படத்தில் வந்துட்டு நம்ம வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன, அங்கே போய் உட்காந்துட்டு கலாய்ச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம லெஜண்ட் படம் அந்த படத்தை போய் கூட்டமாக போய் பார்த்தோம். ஆனால் அந்த படம் வந்துட்டு திருப்பி நம்மளை செருப்பால் அடித்து வீட்டுக்கு அமிச்ச மாதிரி. ஏன்னா அந்த படம் வந்து செம்ம ஹிட்டு. நீங்கள் வந்து அந்த படத்து மேலே 1000 விமர்சனம் வைக்கலாம். படத்தில் அவர் வந்து சரியாக ஆக்ட் பண்ணலை, இந்த இடத்துல கதை அப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அவரை வந்து ஓட்டுறதுக்குனே, அதாவது கலாய்க்கிறதுக்குனே ஒரு கும்பலாக வந்து மக்கள் வந்து தேட்டரில் வந்து படத்தை பார்த்தாங்க. பட் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட். அவரோட ஆக்டிங்கை பற்றி பல கேலிகள் கிண்டல்கள் இருந்தாலும் கூட அவர் வந்து தன்னோட தன்னம்பிக்கையால் வந்துட்டு இன்னும் நான் வந்து தன்னோட கெரியர், அதாவது அவரோட ஒர்க் பிஸ்னஸை பற்றி நான் சொல்லலை, ஆக்டராக வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் 2வது படமான இந்த லீடர், அந்த படத்தோட ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி விட்டாங்க. அதுவுமே வந்து சூப்பராக இருக்கு. ஸோ அண்ணாச்சிக்கு ஒரு விசில் சூப்பர், வேறு லெவலில் இருக்குது. ஸோ படத்தோட ஒரு டீசர் பார்க்கும்போது ஒரு அப்பா ஒரு பொண்ணு, நம்ம கைதி படத்தில் வர மாதிரி ஒரு அப்பா ஜெயிலில் இருக்கிறாரு, வெளியே வராரு, தன்னோட குழந்தைக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காப்பாற்ற போகிறாரு. அப்படியே தான் இருக்க போகுது கதை. பட் இருந்தாலும் நம்ம துரை செந்தில்குமார் இப்போ லாஸ்ட்டாக வந்து கருடன் எடுத்தார். ஸோ அது ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் இந்த படம் எடுக்கிறார் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்குது. இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பு பெறப்போகுது. ஏன்னா அண்ணாச்சியோட ஒரு கிரேஸ் அப்படி. அண்ணாச்சி வந்து ஒரு பக்கம் சைலண்ட்டாக வளர்ந்துட்டே இருக்கிறாரு. நான் நிறைய மீம்ஸில் கூட பார்த்தேன், துப்பாக்கி பிடிங்க அண்ணாச்சி அப்படிங்கிற மாதிரி. அவர்கிட்ட கொண்டு போய் துப்பாக்கி கொடுத்துட்டாது விஜய் சார் போயிருக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆக்டர், கண்டிப்பாக அவருக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ ஃப்ரெஷராக தான் இருக்கார். பட் இருந்தாலும் வந்துட்டு அடுத்த, அதாவது அவர் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அண்ணாச்சி அந்த வேலை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ட்ரெய்லரு. அதில் முக்கியமாக அந்த சாங் ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா, அதாங்க அங்கே தாங்க நிற்கிறாங்க எடிட்ரு. அந்த ஒவ்வொரு அந்த டக்குக்கும் அந்த கன் ஷாட்டை வச்சு மேட்ச் பண்ணார் பார்த்தீங்களா, சூப்பர், வேறு. கண்டிப்பாக அடுத்த ஏப்ரல் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட் மூவி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்தடுத்து செம்ம கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்குது. ஸோ கண்டிப்பாக பாய்.